நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப வேல்யூபிளான விஷயம் நம்முடைய அட்டென்ஷன் தான், நம்முடைய கவனம் தான் அப்படிங்கிறத சோஷியல் டைலமா சீரிஸுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதை வச்சு எப்படி சோஷியல் மீடியா கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு பின்னாடி இருக்க சின்ன உளவியல் சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் Illuminatis, வெல்கம் டு த 6th எபிசோட் ஆஃப் தி சோஷியல் டைலமா சீரீஸ். நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு காமனான விஷயத்தை நோட் பண்ணியிருப்போம். 10 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு நம்மளை அறியாமல் 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அது மாதிரி சில நேரத்தில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே வரும். இனிமேல் நான் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுப்போம். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னா நம்முடைய நாள் எந்த ப்ரொடக்டிவான வேலையும் செய்யாமல் பழைய மாதிரி தான் போயிருக்கும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன் எடுக்கிறோம், ஆனால் ஏன் நம்மளால் எடுத்த நேரத்தில் வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிது ஆனால் அது ஏன் ரியாலிட்டியில் கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு கிடைச்ச டோப்பமைன் ஹிட். இந்த டோப்பமைன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்முடைய உடலில் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் க்ரியேட் ஆகும். அந்த ஹார்மோனுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விஷயம் ஹாப்பினஸ் தருதோ அதை நீ மறுபடியும் செய் அப்படின்னு நம்மளை சொல்லும். சொல்லப்போனால் அது ஒரு வாண்டிங் ஹார்மோன், ஒரு வேலையை தூண்ட செய்கிற ஹார்மோன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டோப்பமைன் ஹார்மோனுக்கு நம்ம செய்ய போகிற வேலை, அது செய்ய சொல்கிற வேலை, நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுற வேலையா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் நமக்கு ஒரு விஷயத்தில் ஹாப்பினஸ் கிடச்சா அதை திரும்ப பண்ணு அப்படிங்கிற கமாண்டை மட்டும் அந்த ஹார்மோன் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்து நமக்கு வரப்போகிற ரீல்ஸ் என்னவாக இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்மளுடைய டோப்பமைன் க்ரியேட் ஆகி திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பண்ணுன்னு சொல்லுது. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ராலுக்குமே டோப்பமைன் ஹிட் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோ பார்த்த உடனே லைஃப்பில் எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்குது, எல்லாத்தையுமே என்னால் பண்ணிட முடியும், எல்லாமே நான் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுது டோப்பமைன் ஹிட்னால். ஆனால் அட் தி எண்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் பழைய மாதிரியே அன்ப்ரொடக்டிவாக என்னுடைய நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னுடைய டோப்பமைன் ஹிட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் நோக்கியே தான் இருக்கணும். நான் ஒரு விஷயத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதற்காக நான் எடுக்கிற சின்ன சின்ன ப்ராசஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லாங் டேர்ம் கோலை பேஸ் பண்ணி தான் என்னுடைய சக்ஸஸ் இருக்கணும். அதாவது ஒரு பெரிய வெற்றியை, என்னுடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை நான் அடையும் போது எனக்கு டோப்பமைன் ஹிட் கிடச்சிதுன்னா அந்த நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணு அப்படின்னு என்னுடைய டோப்பமைன் சொல்லும்போது நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பண்ணி அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய சக்ஸஸ் தரக்கூடிய விஷயமாக மாறிடும். ஆனால் அப்படி இல்லாமல் வெறும் ஸ்க்ரால் பண்ணுறதுனால மட்டுமே டோப்பமைன் ஹிட் நடக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப ஸ்க்ரால் பண்ணுங்கிற கமாண்டை சொல்லி சொல்லி நம்முடைய லைஃப்பில் ப்ரொடக்டிவான விஷயமே இல்லாமல் போயிடும். இதுக்கு உதாரணமாக ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. வால்டர் மிஷேல் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் சில குழந்தைங்களுக்கு மார்ஷ்மெலோ சாக்லேட்டை கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு நீங்கள் 15 நிமிஷத்துக்கு இந்த சாக்லேட் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு மார்ஷ்மெலோ சாக்லேட் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சில குழந்தைங்க உடனே சாப்பிட்றாங்க, சில குழந்தைங்க 1/4 மணி நேரம் கழித்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாக்லேட்டை கொடுத்து அடுத்த 1/4 மணி நேரம் அந்த ரிசர்ச்சர் அந்த குழந்தைங்கள்ட்ட கான்டாக்டில் இல்லை, அவர் வெளியே போயிட்டார். ஸோ வெளியே போனோடனே பல குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி சாக்லேட்டை சாப்பிட்டு முடித்த குழந்தைங்களுடைய ரிசல்ட்டையும் சாப்பிடாமல் வெயிட் பண்ணி 1/4 மணி நேரம் கழித்து 2 மார்ஷ்மெலோ சாப்பிட்ட குழந்தைங்களுடைய ரிசல்ட்டையும் ஒரு 10 வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறாங்க. எந்த குழந்தைங்க லாங் டேர்ம் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்களோ அந்த குழந்தைங்க லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இல்லாதவங்களாகவும் தன்னுடைய கெரியரில் நல்ல விஷயங்களை சாதித்தவங்களாகவும் இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கிடைக்கிற விஷயம்தான் ஒரு ரியல் சக்ஸஸாகவும் நம்மளுடைய லைஃபுக்கு க்ரோத்தை கொடுக்குற விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பல விஷயங்கள், இன்ஸ்டண்ட்டாக டோப்பமைன் ஹிட்ஸ் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம பயன்படுத்துகிற சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியாவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு யூசேஜை குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய லைஃப் இன்னும் ப்ரொடக்டிவாக மாறுங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்தேன். இன்னும் சில விஷயங்களையும் நம்ம இந்த சோஷியல் டைலமா சீரீஸில் பார்க்க இருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.